சில காதல்கள் கதை போல தோன்றும், ஆனால் அவையெல்லாம் உண்மை வாழ்க்கைதான். இதுதான் iMagic Kids YT. இந்த கதை ஆரம்பமானது இந்தியா பஞ்சாப்ல நடந்த ஒரு கல்யாண வீட்டில்தான். ஹேமா தனது அத்தை மகளின் கல்யாணத்துக்கு போனிருந்தாள். அதே கல்யாணத்துக்கு அர்ஜுனும் வந்திருந்தான். அவர்கள் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் பார்த்த அந்த நிமிடம் இருவரின் மனசிலையும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது. அர்ஜுன் அமைதியானவன், ஹேமா சீரியஸான, வாழ்க்கையை பொறுப்பாக நினைப்பவள். அந்த கல்யாண வீட்டிலேயே சிறிய பார்வை, சிறிய சிரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் அவர்களின் காதலின் தொடக்கம். முதல் கால் சாதாரணமாதான் இருந்தது, ஆனா அடுத்தடுத்த கால்ஸ் சீரியஸாக மாறின. ஹேமா தனது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் தன் பிரச்சனைகளையும் தன் கனவுகளையும் அர்ஜுனிடம் பகிர்ந்தாள். அர்ஜுன் எல்லாம் அமைதியா கேட்டு சொன்னான், உனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் இருக்கேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், அர்ஜுன் ஹேமாவுக்கு 2 வயசு குறைவு. ஒரு நாள் ஹேமா வீட்டில் மேரேஜ் பற்றி பேசினாள். ஜாதகம் பார்த்தபோது 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாது என்றார்கள். வீட்டில் வேறு அலையன்ஸ் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனா ஹேமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள், எனக்கு லவ் பண்ணினவனே போதும். அதுக்கப்புறம் வீட்டில் எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. அவளோட அண்ணனும் பேச மாட்டேன் என்ற நிலை. வாழ்க்கை திரும்பியது துபாயில. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இன்டர்வியூ பாஸ் பண்ணி ஹேமா வேலைக்கு சேர்ந்தாள். டியூட்டி டைம்ல ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. கால்ஸ் குறைந்தது. ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிக் ப்ராப்ளமா மாறியது. சில நாட்கள் கால் இல்லாமல் போயிடும். அவள் ஃபுல் டே டியூட்டில அழுவாள். அவன் சைலண்டா வேதனைப்படுவான். ஆனா இருவரும் ஒரே ஒரு விஷயம் மறக்கல, நம்ம காதல் சத்தியம். 1 வருடத்துக்கு பிறகு ஹேமா வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு போனாள். திரும்ப துபாய் வரும்போது ஏர்போர்ட்ல அர்ஜுன் அழுதான். அந்த பிரிவு இருவருக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்திலும் வீட்டிலிருந்து வேறு மேரேஜ் ப்ரப்போசல் வந்தது. ஆனா ஹேமா எல்லாத்தையும் மறுத்தாள். முதலில் ஜூன்ல டேட் ஃபிக்ஸ் பண்ண நினைச்சாங்க. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமா அது டிசம்பருக்கு போயிடுச்சு. அந்த என்டையர் பீரியட்ல அர்ஜுன் ஃபுல் சப்போர்ட். ஹேமா ஒரு முடிவெடுத்தாள். துபாய் ஜாப் விட்டாலும் பரவாயில்லை, அவனுடன் வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும், ஃபேமிலி எதிர்ப்பு இருந்தாலும், லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும், அவர்களின் காதல் உடையல. காதல் ஸ்ட்ராங்கா இருந்தா டைம் டெஸ்டையும் ஜெயிக்கும். இது ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இல்ல, இது நம்பிக்கையின் கதை, இது காத்திருப்பின் கதை, இது உண்மையான காதலின் கதை.